டே சின்சானு, இன்னைக்கு ஒரு வழியா டெலிவரி பண்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்ல புதுசா ரோப்ளெக்ஸ்ல என்ன கேம்லாம் வந்திருக்கு, ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா? ஏன்னா நம்ம போனோம்னா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஏன் பிராங்க்லின், நான் நிறைய கேம் பார்த்து வச்சிருக்கேன்ப்பா. அதுல ஃபைண்ட் திங்னு ஒரு கேம் இருக்குப்பா. அதாவது ஒரு பகுதியில நம்மளை விட்டுருவாங்க. அந்த பகுதியில ஒரு 5-6 பொருளை நமக்கு கொடுத்து அந்த 5-6 பொருள் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும்ப்பா. இதை வந்து 3 கண்டுபிடிங்க, அதை 5 கண்டுபிடிங்கன்னு ஏதாவது போட்டிருப்பாங்க. நம்ம அதுக்கேத்த மாதிரி கண்டுபிடிக்கணும்ப்பா. என்னடா சொல்ற? என்ன மாதிரியான பொருள் கண்டுபிடிக்கணும்? அதுவாப்பா, கட்டைய கண்டுபிடிங்க, இந்த தேனிய கண்டுபிடிங்க, இந்த மாதிரி இலைய கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கப்பா. நான் கொஞ்ச நேரம் விளையாண்டேன், ஆனா வேலை இருக்குன்னு நீ சொன்னல, அதனாலதான் நான் கிளம்பிட்டேன்ப்பா. கேம் நல்லா தான் இருந்தது. அப்படியா சொல்ற? அப்ப இப்ப வீட்டுக்கு போய் அந்த கேமை விளையாடலாம். நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது சின்ன பசங்கலாம் விளையாடுற கேம்னு நினைக்கிறேன். அதனால நீ விளையாடு, நான் வேடிக்கை மட்டும் பாக்குறேன், சரியா? சின்ன பசங்க தான் விளையாடணும்னு இல்லப்பா, பெரியவங்க கூட விளையாடலாம். அதுக்காக நீ விளையாடுறேன்னு சொல்லிடாத. நானே கேம் விளையாடுறேன்ப்பா, நீ வேடிக்கை மட்டும் பாரு. எங்கேயாவது எனக்கு பொருள் கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்கறேன். அப்ப மட்டும் அந்த பொருள் எங்க இருக்குன்றத பார்த்து எனக்கு சொல்லு. செர்ரா சின்சானு, பொருள்லாம் எப்படி கஷ்டமா மறைச்சு வச்சிருப்பாங்களா, இல்ல ஈஸியா பாக்குற மாதிரி தான் இருக்குமா? பாக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனா பெரிய இடம்ல, அதனால நம்ம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாதான் அந்த பொருள்லாம் கண்டுபிடிக்க முடியும் பிராங்க்லின். செர்ரா சின்சானு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேகமா கிளம்பி விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதோ இங்க ஒரு ஃபெதர் இருக்கு. ஃபெதர் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஃபெதர் இருங்க, ஃபெதர் எடுத்துக்கலாம். பக்கத்துல போய் எடுக்கணும். எடுத்தாச்சு. ஃபெதர்ல இன்னும் ஒண்ணு கண்டுபிடிச்சா போதுங்க. இன்னும் இதுதான் பெரி மரமா? ஆமாங்க, இதுதான் பெரி மரமா? இது தெரியாம நான் தேடிட்டு இருக்கேங்க. ரோஸ்பெரிஸ், ப்ளூபெரிஸ். ரோஸ்பெரிஸ் நான் நிறைய இடத்துல பார்த்தனே, இருங்க. ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் விளையாடுறதுக்காக தான் வந்துட்டேன். ஃபைண்ட் திங்ஸ் அப்படின்றது தான் இந்த கேமோட பேரு. ஆக்சுவலா ப்ளூபெரிஸ், ஸ்டிக்ஸ், ஸ்னெயில்ஸ், பீஸ், ஃபெதர்ஸ், ஃப்ளவர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுல எத்தனை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அத்தனை நம்ம கண்டுபிடிக்கணும் நண்பர்களே. இங்க எங்கனாலும் அதை ஒழிச்சு வச்சிருப்பாங்க, நம்ம தான் தேடி தேடி கண்டுபிடிக்கணும். கீழ் ஃப்ளோர் மட்டும் இல்ல, மேல் ஃப்ளோர் கூட இருக்கு. இருங்க, இங்க ஸ்னெயில்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாங்க, ஒரு ஸ்னெயில்ஸ் இருக்கு. அது எப்படி எடுக்கிறது? ஒன்னு எடுத்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப ஸ்னெயில்ஸ்ல 5 கண்டுபிடிக்கணும். அதுல ஒன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் காட்டுது பாத்தீங்களா? இந்த மாதிரி இங்க எல்லா பொருளையும் தேடி தேடி நம்ம கண்டுபிடிக்கணும். இருங்க, வேற என்ன? லீஃப், பிரவுன் கலர்ல ஒரு லீஃப் இருக்குமா, அதை எடுக்கணுமா? அப்படி ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். சரியா? இது என்ன ஃபெதர்ஸ்? இது ஃபெதர் பாருங்க, இதை எடுத்துக்கலாம் பாருங்க. எடுத்துட்டேன். ஃபெதர்ஸ்ல 4 எடுக்கணும், நான் 1 எடுத்துட்டேன். இப்ப இந்த மாதிரி பொருள் எல்லாம் தேடணும். இவனும் நம்மால நம்மளுக்கு இப்ப ஃப்ரெண்ட் ஆனா பாத்தீங்களா வேற ஒரு கேம்ல. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வேற ஒரு கேம்ல நமக்கு ஃப்ரெண்ட் ஆனவன் இந்த கேமுக்கு வந்திருக்கான். இருங்க, வருவான் அவனுமே தேடி வருவான். இருங்க, அவன் எங்க இருக்கான்னு பாப்போம். அவனை தேடி போவோம். அவன் பேர் என்னமோ சீட்டர் அப்படின்றது தான். சீட்டர் அப்படின்றது அவன் பேரு. எங்க வரான் பாருங்க. ஏய், இங்கதான்டா நான் இருக்கேன். அவனுக்கு கேம் புரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. வாங்க நம்ம போலாம், சேர்ந்தே போலாம். எங்க என்னென்ன பொருள் இருக்கு பாப்போம். எகிரி போறான் எங்கேயோ. சரி, நம்மள போகுமா? எகிரி போக முடியுதுங்க இந்த இடத்துலலாம். எகிரி போ மரத்துக்கலாம். எவ்வளவு ஹைட்டுக்கு வரான் பாருங்களா? இவ்வளவு ஹைட்டுக்கு வரலாமா? ஐயோ, மாட்டிக்கிட்டேன், ஏடகரமா சிக்கிறேனே. ஃபைண்ட் திங்ஸ் என்ன? நம்மளுக்கு 2 பொருள் தான் கிடைச்சது, இன்னும் நிறைய பொருள் நம்ம தேடி எடுக்கணுமே. அவன் பாட்டுக்கு மேல எகிரி போறான், நம்மளால அவ்வளவு போக முடியும். அதை போயிட்டேன். வேற இங்க இருந்து அங்க போயிட்டேன். எப்பா, என்னங்க இது இவ்வளவு ஹைட் எகிரி? ஐயோ சே. நம்ம பொருளை தேடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கூட பொருள் இருக்கும். இங்க பி இருக்கு பாருங்க. இதனா அந்த பி இவங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சு. இன்னும் 3 பி கண்டுபிடிக்கணும். ஒரு பி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். தேனி தான், வேற ஒண்ணும் இல்லை, தேனி தான். இருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளா கண்டுபிடிக்கணும். இன்னும் பெருசா பொருளே தெரிய மாட்டேங்குதுங்க, எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பாங்க. இங்க ஒரு ஃபெதர் கிடைக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ப்ளூபெரிஸை கண்டுபிடிக்கணும். அவன் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான். சரி, நம்ம எடுப்போம். முதல்ல ஃப்ளவர்ஸ் தான் இருக்கு இங்க. இங்க ஒன்று கலெக்ட் பண்றதுக்கு இருக்கு பாருங்க. இங்கே கலெக்ட் பண்றதுக்கு இருக்கு, எடுத்துப்போம். ஓகே, 2 எடுத்துட்டோமா? வேற அது இங்க ஒன்று இருக்கு பாருங்க. இங்க ஸ்னெயில்ஸ் இருக்குங்க. ஓகே, 5 ஸ்னெயில்ல 2 ஸ்னெயில்ஸ் எடுத்துட்டோம். எங்க இதுக்கப்புறம் வச்சிருப்பாங்க? அப்ப நம்ம தேடி தாங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேல எங்கெங்கயோ வச்சிருக்காங்க போல. இருங்க, ஐயோ என்ன எகிர முடியல. எகிரிட்டோம். வேற இந்த மரத்து மேல எகிரியாச்சு. டாப்புக்கு போயிடணும். ஐயப்பா, டாப்புக்கு வந்துட்டோங்க. இதுக்கு மேல ஹைட்டு வரவே முடியாது. இந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஓகே, இங்க ஏதாவது இருக்கா? இங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. இங்க இருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியுது. அங்க ஏதோ இருக்குங்க. அதை பாருங்க, அங்க இலைலாம் இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த இடத்துல. ஆனா எப்படி நம்ம போறது? இந்த கேம்ல எத்தனை பேர் இருக்காங்க பாப்போமா? நிறைய பேர் இருக்காங்க. நான் அவன் மட்டும்தான் இருக்கான்னு நினைச்சேன். நிறைய பேர் இருக்காங்க.
இருங்க இப்படியே தாண்டி தாண்டி, ஐயோ கீழே விழுந்துடக்கூடாதுங்க. இப்படியே தாண்டி தாண்டி அப்படியே மற்ற பொருள்லாம் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடணும். ஐயோ நான் போக முடியல, இந்த மரத்தை தாண்டி போக முடியல. போயிட்டேன். இப்படியே வருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு இடமா டாப் இடத்த செக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நமக்கு நிறைய பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஏதாவது பொருள் இருக்கா, இங்க ஏதாவது பொருள் இருக்கா, நமக்கு வேண்டிய பொருள் பக்கத்துல எங்கேயாவது தெரிஞ்சா சொல்லுங்க நண்பர்களே. ஆமா, தெரிஞ்சாலும் நீங்க எப்படி சொல்ல முடியும்ல, நானாதான் போறோமா? சரி போறேன். எங்க இடமா மர இடுக்குல மாட்டிக்கிட்டேங்க. ஐயோ தப்பி, சின்சானே தப்பிடா. ஓகே தப்பிச்சாச்சு. எங்க அது இங்க ஒரு பி இருக்கு பாருங்க, இதை எடுத்துக்கலாம். 2 எடுத்துட்டேன். 4 எடுக்கணும், அதுல 2 எடுத்துட்டேன். அவனுக்கு கேமும் புரியல ஒன்னும் புரியல, சுத்திட்டு இருக்கானா இல்ல அவனை தேடிட்டு தான் இருக்கானா தெரியல. நீ எத்தனை கண்டுபிடிச்சான்னு கேட்கலாமா? இருங்க, அவன் எங்கேயோ போறான். ஏதாவது கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட சொல்ல ட்ரை பண்றானா? இல்லங்க, அவன் சும்மா தாங்க சுத்திட்டு இருக்கான். இங்க ஏதோ இருக்குங்க, ஸ்னெயில்ஸ் தானே? ஆமாங்க, ஸ்னெயில்ஸ் தானே இது, எடுக்க முடியல. எடுத்துட்டேன். ஓகே, அங்க ஒரு பி இருக்கு பாருங்க, எடுத்துடலாம். எல்லாம் கீழே இருக்கா? சரி கீழே எடுத்துட்டோம். வேற யூ காட், இருங்க இவங்கிட்ட நம்ம எதுவுமே கண்டுபிடிக்காததை கேட்போம். ஸ்டிக்ஸை கண்டுபிடிச்சான்னு கேட்போம். யூ காட் ஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்போம். யூ காட் ஸ்டிக்ஸ். அவனுக்கு புரிஞ்சு ரிப்ளை பண்றானா பாப்போம். நமக்கு அந்த குச்சி மட்டும் ஒண்ணுமே மாட்டாம இருக்கு. அவன் ஏதாவது குச்சியை கண்டுபிடிச்சிருந்தானா சொல்லுவான். இருங்க இருங்க, என்ன சொல்றான்? அவன் எதுவுமே சொல்லுங்க இப்போ வரைக்கும். என்னங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டாங்க. இருங்க, அப்பா வந்துட்டேன். அவன் ஏதாவது குச்சியை காட்டுவான்னு பார்த்தா கூட்டு போக மாட்டான். எங்கெங்க இருக்கான் அவன்? முதல்ல மற்றவங்க தான் இருக்காங்க. அவன் எங்கே போறான்? இருங்க, அவன் போற இடத்தையே ஃபாலோ பண்ணுவான். ஏதாவது குச்சை காட்டானா பார்ப்போம். அடப்பாவி, கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லுங்க அவன். சரி அவனுக்கே தெரியல போல, நம்மளா தேடுவோம். இங்க ஒன்று எப்படி கேம் விளையாடுறதுன்னு தெரியாம நிக்குதோ தெரியல. சரி நம்ம குச்சை தேடணும். குச்சி இங்க இருக்கு பாருங்க. இதான குச்சி? பரவாயில்லங்க, ஒரு குச்சை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியோ. அது அங்க அங்க ஏதோ இருக்குங்க. இலை தானே இது? இலை இலை. இருங்க கண்டுபிடிச்சிடலாம். எப்பா 36% கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சோண்டு கண்டுபிடிக்கணுங்க. நானு எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோ இங்க ஒரு ஃபெதர் இருக்கு. ஃபெதர் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஃபெதர். இருங்க, ஃபெதர் எடுத்துக்கலாம். பக்கத்துல போய் எடுக்கணும். எடுத்தாச்சு. ஃபெதர்ல இன்னும் 1 கண்டுபிடிச்சா போதுங்க. இன்னும் இதுதான் பெரி மரமா? ஆமாங்க, இதுதான் பெரி மரமா? இது தெரியாம நான் தேடிட்டு இருக்கேங்க. ரோஸ்பெரிஸ், ப்ளூபெரிஸ். ரோஸ்பெரிஸ் நான் நிறைய இடத்துல பார்த்தனே. இருங்க, நிறைய இடத்துல நான் ரோஸ்பெரி இது இது ப்ளூபெரிஸ்ங்க. அதோ இங்கதான் இருக்குங்க ப்ளூபெரிஸ். ப்ளூபெரிஸ் எடுத்தாச்சு. இருங்க, பக்கத்துல போய் தான் எடுக்கணும் போல. பக்கத்துல போய் எடுத்தாச்சு. வேற ரோஸ்பெரிஸ். ரோஸ்பெரிஸ் நான் ரோஸ்பெரிஸ் 2-3 இடத்துல பார்த்தேங்க. நான் அதுவா இருக்காதுன்னு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா பார்த்தேன் நான் ரோஸ்பெரிஸ். இருங்க பண்றேன். எங்க 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 ரோஸ்பெரிஸ்? அதோ இங்க ப்ளூபெரிஸ் இருக்கு பாருங்க, எடுத்துப்போம். ஓகே வேற இது என்னங்க? டாட்டி பவுண்டரா? யாருன்னு தெரியல. சரி நம்ம அது தேனி இருக்கு பாருங்க, பி இருக்கு பாருங்க. பக்கத்துல போய் தான் இருக்க முடியுமா? இருங்க, பக்கத்துல போய் எடுத்தாச்சு. சூப்பருங்க, நம்ம பீஸ் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இருங்க, எங்க எங்க வேற என்ன தேடணும்? எங்க எங்க வேற என்ன தேடுறது? இந்த பெரிஸ் தான் தேடணும். பெரிஸ்ல வேற ஏதாவது இங்க இருக்கா? இல்ல. சரி நம்ம மரத்து மேலே ஏறிடுவோம். அதோ இங்க இருக்கு பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, இதை பார்த்துட்டு இதோ இங்க இருக்கு பாருங்க, எடுத்துக்கலாம். என்ன எடுக்க முடியல? எடுத்துக்கிட்டாச்சு. 2 எடுத்துட்டேன். 2 எடுத்துக்கிட்டேன். அதோ அங்க ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அதோ இங்க தாங்க இருக்கு எல்லாம். அதோ இங்க ஒரு ஸ்னெயில்ஸ் இருக்கு பாருங்க. ஸ்னெயில்ஸ் 5 தவிர 4 கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ரெட் பெரிஸ் இருக்கு. சரி ரெட் பெரிஸ் இல்ல, அது என்னது? ரோஸ்பெரிஸ் இருக்கு. இன்னும் ப்ளூபெரிஸ்லாம் நான் கண்டுபிடிக்கணுமா? வேற என்ன கண்டுபிடிக்கணும்? எது சுத்தமா கண்டுபிடிக்காம இருக்கேன்? ஸ்டிக் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய கண்டுபிடிக்காம இருக்கேன். ஸ்டிக்ஸ்ல ஒன்னே ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கேன், மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் ஸ்டிக் எங்க இருக்கு? ஸ்டிக் எங்க இருக்கு? ஸ்டிக் எங்க இருக்கு? இவங்களுக்கு இது இந்த பொண்ணு என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்க தெரியலையே. இது சேட் பண்ணி பார்க்கலாமா இந்த பொண்ணுகிட்ட? வேணாங்க, எல்லார்கிட்டையும் சேட் பண்ணிட்டு இருந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இருங்க, நான் ஏதாவது கண்டுபிடிக்கிறேன். குச்சி வேற எங்கேயாவது கிடைக்கிறா பாருங்க. குச்சி இல்லையே, குச்சி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். குச்சி எங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே ஒரு குச்சி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நிறைய குச்சி. எத்தனை குச்சி மொத்தம் தேவை? 4 குச்சி தேவை. இல்லை 1 தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் 3 கண்டுபிடிக்கணும். எங்கன்னு போய் தேடுறது? ரோஸ்பெரிஸ் மாதிரி இருந்தது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளூபெரிஸ் வேற எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க. நான் 1 கண்டுபிடிச்சேன்னா நான் ப்ளூபெரிஸ் அந்த இதை முடிச்சிருவேன், லிஸ்ட்டை முடிச்சிருவேன். ப்ளூபெரிஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ப்ளூபெரிஸ்
ஃப்ரெண்ட்ஸ் அங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு மேல இருக்க விஷயங்களை என்னால சுத்தமா கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த கேமை விட்டு வெளியே வந்துட்டேன். கண்டிப்பா இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு bye.